Hello everyone, welcome to புதுச்சேரி ஆஸ்பிரண்ட் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 7. இது என்ன டாபிக் இருக்குது அப்படின்னா ஜாமெட்ரி அப்படின்ற பேஸ் டாப்பிக்காக இருக்குது. ஸோ ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸையும் நம்ம இந்த கொஷின் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இது பியூராக வந்து ஒரு சிம்பிளான கொஷின் தான். வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய்? ஒரு ட்ரையாங்கிளோட பேசிக் ப்ராப்பர்ட்டி தெரிஞ்சாலே போதும், இந்த கேள்விக்கு பதில் கொடுத்துடலாம். பட் அது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால ஒரு ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அக்யூட் ஆங்கிள் அப்படின்றது வந்து ஜீரோ, அந்த ஆங்கிள் வேல்யூ ஜீரோ, மோர் தென் ஜீரோ, லெஸ் தென் 90 டிகிரி இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா அது அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் தீட்டாவோட வேல்யூ எக்ஸாக்டாக 90 டிகிரி இருந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து தீட்டாவோட வேல்யூ லெஸ் தென் மோர் தென் 90 டிகிரி அண்ட் லெஸ் தென் 180 டிகிரியாக இருந்தால் அது அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்றது என்னன்னா தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். இது எல்லாமே நம்மளுக்கு தேவைப்படுற விஷயம் தான். அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு பயனுள்ளதாக இருக்கும். தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்தால் என்ன அப்படின்னா ஸ்ட்ரைட் ஆங்கிள். தீட்டாவோட வேல்யூ மோர் தென் 180 லெஸ் தென் 360 இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். அகைன் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்னா தீட்டாவோட வேல்யூ 0 to 90 டிகிரி. தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரியாக இருந்தால் எக்ஸாக்டாக ரைட் ஆங்கிள். தீட்டாவோட வேல்யூ மோர் தென் 90 லெஸ் தென் 180 இருந்தால் அதை நம்ம அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். அதே போல் தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட் ஆங்கிள் அப்படின்னு சொல்லணும். ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள் அப்படின்றது வந்து மோர் தென் 180 லெஸ் தென் 360. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே முக்கியமாக நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், எக்ஸ்ட்ராவாக கற்றுக்கிட்டோம். இது இல்லாமல் ஒரு ட்ரையாங்கிள்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற பாயிண்ட்ஸுங்க. ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே தான் இருக்கும் ஜியோமெட்ரியில். The sum of the three angles of a triangle is 180 டிகிரி. கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸையும் ஆட் பண்ணால் 180 டிகிரிக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த கேள்விக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தான் இருக்குது. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட சம் என்னன்னு கேட்குறாங்க. இதை பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது தீட்டாவோட வேல்யூ ரைட் ஆங்கிள் இது எக்ஸாக்டாக கண்டிப்பாக நல்லாவே தெரியுது. இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி இந்த இடத்துல. அதே போல் ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணால், ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ, இதை பி, இதை சி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணால் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அந்த இன்டீரியர் ஆங்கிள்ஸை ஆட் பண்ணால் கிடைக்கிறது 180 டிகிரி அப்படின்றது கண்டிப்பாக நம்ம பார்த்தோம் இப்போ தான். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் 90 டிகிரினா மீதி 2 ஆங்கிளோட வேல்யூ சம் என்னவா இருக்கும்? ஒரு ஆங்கிள் 90 டிகிரின்னு தெரியுது. அப்போ மீதி 2 ஆங்கிளுக்கு என்ன? 180லேருந்து இந்த 90யை மைனஸ் பண்ணணும். 180 டிகிரியில் 90 டிகிரியை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்குமோ அதுதான் இந்த கேள்விக்கான பதில். ஸோ 90 டிகிரி தான், அதுதான் எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு சமம். ரொம்ப சிம்பிளான கேள்வி தான். இதான் நம்ம வில்லேஜ் அசிஸ்டன்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியான லெவல் தான் நம்மளுக்கு தெரிஞ்சாலே போதும். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். அக்யூட் ஆங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி என்ன, அப்டியூஸ் ஆங்கிளோட கண்டிஷன் என்ன, ஸ்ட்ரைட் ஆங்கிள் என்ன, ரிஃப்ளெக்ஸ் ஆங்கிள்னா என்ன, இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த கொஷின் மூலமா தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் தேவையான கான்செப்ட் அண்ட் தென் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.